புண்ணிய புதன் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். கற்பனை உலகம் பெரியது, பிறருக்கும் சிறிதேனும் உதவி செய்ய வேண்டும் என நினைப்பவர்கள் இங்கு அரிது. நமக்கான வாழ்க்கையை நாம் என்று தீர்மானித்து வாழ்க்கை எனும் அழகான இயற்கை தந்த கொடையை அனுபவித்து வாழ்ந்த இங்கு வந்த பிறந்த வரலாறை எப்படி நிலைநாட்ட வேண்டும் என ஒவ்வொரு மனிதரும் சிந்திக்க வேண்டும். என் உறவுகளே, இரவும் பகலும் தன் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. வரும் கதிரவனும் இருளில் தெரியும் நிலவும் தன் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. மண் தன் பணியை மிக மிக நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கின்றது. போடும் விதையை விருட்சமாக செய்கின்றது. நல்ல விளைச்சலாக அது மாற்றுகின்றது. நல்ல உணவு தானியமாக மாற அது உதவி செய்கின்றது. கதிரவன் தன் பணிக்கு எல்லா உயிர்களுக்கும் உணவு தயாரித்து கொள்ளும் நிலைமையை உருவாக்குகின்றது. இரவில் நிலவு சில மாற்றங்களை தருகின்றது. விண்மீன்களோடு இணைந்து மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் அசைந்து அழகூற இந்த இயற்கையை வசப்படுத்தி கொண்டு மனிதா நீ வாடு என்று சொல்லி கொண்டிருக்கின்றது. என்றுதான் நமக்கான வாழ்க்கையை தீர்மானித்து வாழ முற்படுகின்றோமோ அன்றுதான் இந்த மனித பிறவியை பெருமையாக கையாள முடியும். என் உறவுகளே, போதும் என்ற மனதை நமக்குள் பூட்டி வைக்க ஒரு ஆள் இங்கு வருவதில்லை. நமக்கான நினைவுகளை நாம் தான் அதில் பூட்டி வைத்து அழகான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என நினைத்து கொள்ள வேண்டும். எண்ணற்ற சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் வாழ்நிலைகளை மாற்ற துடிக்கலாம். அதையும் கடந்து இதையும் கடந்து எனக்கான வாழ்க்கையை நான் அழகாக தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் நான் சிறப்பாக பயணித்து இலக்குகளை வெற்றி அடைந்து மனித வாழ்க்கையை பெருமையாக வாழ்ந்து விடுவேன் என்று நமக்குள் நாம் தீர்மானித்து கொண்டால் மட்டும்தான் இந்த மண்தட மீது பிறந்த அரிய மனித பிறவியை மிக பெருமையாக வாழ முடியும். என் உறவுகளே, நிதர்சனமான உலகில் நமக்கு மட்டும் இல்லாமல் பிறருக்கும் சிறிதேனும் உதவும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள் இன்று முதலேனும் துளிர்விட ஆரம்பமாக காரணங்களாக அமையட்டும் இந்த பதிவு என்றுதான் தினம் தினம் நான் இயற்கையோடு வாழ்க்கையை கொண்டாடுங்கள் என்ற வண்ணம் பதிவுகளை ஈட்டி வலைதளத்தில் கூட்டி அதை பூட்டி உங்கள் மனதுக்குள் பதியும் நிலையை தீட்டி செய்து கொண்டிருக்கின்றேன். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானதாக நாம் நினைத்தால் மாறும். நமக்கான வாழ்க்கை